எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த சுமாரான கதையை கேட்க வந்த எல்லாருக்கும் சூப்பரான காலை வணக்கம். இருங்க, இந்த வீடியோ எண்டுல ஒரு சூப்பரான கதை இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணி அதை கேளுங்க. உங்க கையால் எப்போ சாப்பிட்டேன் இல்லை சாப்பிட்ருக்கேனானே தெரியல. சின்ன வயசுலேயே பாட்டி வீட்டுக்கு அனுப்பிட்டீங்க. ரொம்ப நாள் ஆசைமா உங்கள் கையால் சாப்பிடணுன்னு. வீட்டில் நடக்க போகிறதில்ல, இங்கேயாவது நடக்கட்டுமே. பயங்கரமா. என்னம்மா, என்ன விசேஷம்? அண்ணே, சீதாவுக்கு தாலி பிரிச்சு கோக்குறண்ணே. அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம்மா. என்னைக்கு எங்க பண்றீங்க? வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில 10 மணிக்கு சீதாவோட மாமியார் வீட்டுல வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோண்ணே. ரொம்ப சந்தோஷம்மா. ஆமா, என்ன கிழமை சொன்னீங்க? வெள்ளிக்கிழமைண்ணே. வெள்ளிக்கிழமை ஸ்கூல்ல இன்ஸ்பெக்ஷன் வர்றாங்க. அன்னைக்கு நான் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏங்க, அவன் தான் முன்னாடி நின்னு ஃபங்க்ஷனை நடத்தணுமா? வீட்டுக்கு பெரியவன் ஒருத்தி நான் இருக்கேன்ல, ஏன் நான் போய் நின்னு நடத்தக்கூடாதா? ஏன் இப்படி பாக்குறீங்க? உங்க சம்பந்தி வீட்டுக்கு நாள்ல வரக்கூடாதா? ஐயோ, நீங்க வந்தா ரொம்ப சந்தோஷமா. அட, அது என்ன வந்தா? உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் எப்படி வராம இருப்பேன்? கல்யாணம் தான் ஏதோ அப்படி இப்படின்னு போச்சு. இது தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் ஆச்சே, இத நல்லபடியா நடத்தணும்ல. நீங்க இப்படி சொல்றதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒன்னும் என்னால புரிஞ்சுக்கவே முடியல விஜயா. நான் என்ன வெளிநாட்டுக்காரியா என்ன புரிஞ்சுக்க முடியாம போறதுக்கு? இத்தனை வருஷமா ஒன்னா கூடவே இருந்துட்டு புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்ற? அது இல்ல, மீனாவோட தங்கச்சிக்கு தாலி பெருக்கி போடுறாங்க. அங்கெல்லாம் நீ வரமாட்டேன்னு நினைச்சேன். நான் வரமாட்டேன், நீயே எப்படி முடிவு பண்ணுவ? நீ என் லட்சியத்தையே மறந்துட்டியே பார்வதி. இப்ப நாம எதை நோக்கி ஓடிட்டு இருக்கோம்? நம்ம எங்க ஓடுறோம்? ஆட்டோல போயிட்டு இருக்கோம். ஏய், நான் டாக்டர் பட்டம் வாங்கணும்ல, உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி இருந்தோம்ல. ஆமா. இப்ப நம்ம போறது கூட அதுக்காகத்தான். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு அட்டகாசமான சூப்பரான கதையை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எதை பற்றி பண்ணால் ஆணவ பிடிச்ச ஆண்டி அந்தவனை பற்றி ஒரு கதையை தான் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் நம்ம மன்னர் அட்டகாசமாக சபையை நடத்தினே இருக்கிறப்ப திடீர்னு ஒரு ஆளர் வந்து, ஆஹா, உங்கள் கோர்ட்டில் ரொம்ப புத்திசாலிங்களாக இருக்கிறாங்க, என்னோட மதர் டங்க் என்னென்னு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப, ஏன்னா அவன் வந்து இப்படி கேட்குறான். அவனை எல்லா லாங்குவேஜ்லையும் கேட்பாங்க, பயபில் எல்லா லாங்குவேஜ்லையும் பிச்சு பின்னுவான் பண்டிட் மாதிரி. என்னடா இது எவனாலையும் கண்டுபிடிக்க முடியலன்ற. சரி, உங்களுக்கு ஒரு 7 நாள் டைம் தரேன், அதுக்குள்ளே என்னோட மதர் டங்க் என்னன்னு உங்களால் சொல்ல முடியுமா? அப்படி இல்லைன்னா உங்கள் தோல்வி ஒத்துக்கணும் மன்னரை, உங்கள் சபையில் ஒருத்த கூட அறிவாளியாக இல்லைன்னு அப்படி சொல்கிறப்ப, சரி 7 நாள் தான் நான் கண்டுபிடிச்சிடறோன்ட்டு நம்ம மந்திரி கிட்ட இந்த இது போவோம். அதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமண்ணா அப்படியே சொல்லிவிட்டு நைட்டு நம்ம ஆண்டியார் தூங்கிக்கினே இருப்பார். அவர்கிட்ட போய் காதில் கோழி இறக வச்சு பண்ணுறப்ப அப்படின்னுவார். திரும்ப கோழி இறகு டேய் அப்படின்ட்டு மராத்தியில் மக்க திட்டுவான். ஆஹா, என்னடா பார்க்கறதுக்கு தான் அப்படியே பழமாக இருக்கான், வாயத்தை இருந்தால் கோவமாக இருக்குன்ட்டு அப்படியே நம்ம வந்து சைலண்ட்டாக கார்னரில் அப்படியே ஒதுங்கிட்டு மறுநாள் காலில் அப்படியே சபைக்கு வரப்போ, டேய் ஓ மதர் டங்க் மராத்தி தானே அப்படின்றப்ப, எப்படா கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்கிறப்ப, நான் நேற்று நைட்டே வந்து உன்னை வந்து டெஸ்ட் பண்ணிட்டேன்டா. எந்த ஒரு மனுஷனும் கோவத்துலேயும் சந்தோஷத்துலையும் அவனோட தாய்மொழியை தாண்டா பேசுவான். அந்த வகையில் நேற்று நைட்டு நான் உன் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுறப்ப நீ என்னை மராத்தியில் அச்சிகச்சிகமாக திட்டடா, என் குடும்பத்தையே திட்டேன், என் தாத்தா பாட்டி எல்லாரையும் வேறு திட்டேன். அப்போதாடா தெரிஞ்சுக்கிட்டேன் ஓ மதர் டங் மராத்தின்னு. அண்ணா, உங்கள் சபையிலே இருக்கிறதே ரொம்ப புத்திசாலி ஆள் இவன் தான், இவனை மட்டும் மிஸ் பண்ணிட்டாதீங்க. நான் வழக்கம் போல் வெறுங்கையோடு போயிடுறேன். பாய்.